ஹாய், வணக்கம். வெல்கம் டு பங்குச்சந்தை அனலிஸ்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன். எஸ், அரௌண்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் அப்படின்னா ஹோம் பேஜ் எடுத்துக்கலாம். 160 170 பாயிண்ட்ஸ் டவுன். நான் இன்றைக்கி 2 ட்ரேடு தான் பண்ணேன். ஒன்று வந்து புட்டில், இன்னொன்று காலில். ஸோ காலில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு சும்மா சப்போர்ட் எடுக்குதா இல்லைன்னு பார்க்கலான்னு போட்டது. டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு லாஸ். செகண்ட் ட்ரேடு புட்டு வந்து அவசரப்பட்டு எடுத்துட்டேன். விவாக்கு கீழே வெயிட் பண்ணணும். நான் சொன்ன ப்ரைஸ் 90 to 100, பட் நான் வாங்கினது 110. ஸோ நான் எக்ஸிட் போட்டு 112. ஏதோ ஒரு பிரேக் ஈவன் வந்து ஸ்டாப் லாஸு க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த என்ட்ரியை. ஆக்சுவலி நான் இப்போ வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது 320. நான் ஏன் இந்த ரெக்கார்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஒரு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வெர்சஸ் ஆப்ஷன் பையர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இன்றைக்கி ஒரு அருமையாக கிடச்சிருக்கு. அதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு அதை பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் மார்னிங் 10:08க்கு 110 ரூபாய்க்கு வாங்கினேன். 10:18க்கு 112 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 25,940 950 அந்த ஜோனில் மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட்டு 25,850 வரைக்கும் போச்சு. ஸோ இங்கேருந்து 100 பாயிண்ட் ஃபால் ஆகிருக்கு. அண்ட் தென் ஒரு 30 பாயிண்ட் இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ -100 பாயிண்ட்ஸ் டவுன் என்னுடைய வாங்கின ப்ரைஸ்லேருந்து. அப்போ புட்டு வந்து பார்த்தோம்னா 25,900 கிட்டத்தட்ட ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் புட்டு. டெல்டா வந்து 50 to 60% இருக்கணும். அப்போ 100 பாயிண்ட் டவுன் ஆனதுக்கு ஒரு 50லேருந்து 60 ரூபாவது புட்டு ப்ரைஸ் ஏறி இருக்கணும். பட் அதுதான் இல்லை. இங்கே பாருங்கள், புட்டோட ப்ரைஸ் எங்கே இருக்குன்னா 96 ரூபா இருக்குது. நான் வாங்கினது 110, நான் க்ளோஸ் பண்ண 112, புட்டு ப்ரைஸ் 96 இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு 100 பாயிண்ட் நான் என்ட்ரி எக்ஸிட் போட்ட டைம்லேருந்து 100 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் இப்போ ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ புட் அப்படின்னா ஆஸ் பர் டெல்டா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா அட்லீஸ்ட் 50% டெல்டா அப்படின்னு போட்டிருந்தா விட 100 பாயிண்ட் டவுன் ஆனுக்கு 100 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 150 வரைக்கும் போயிருக்கணும். இப்போ ஒரு 130 120 ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். பட் மார்க்கெட் 110 120 தாண்டலை புட்டு ப்ரீமியம். இதுதான் இன்றைக்கி புட்டு கரெக்டாக என்ட்ரி ஆனவங்கள்லாம் ப்ராஃபிட்டில் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஈவன் தான் மார்க்கெட் வந்து புட்டு பையர்ஸ்க்கு ஃபேவராக இருந்திருந்தாலும். இது என்னன்னு சொல்கிறது தெரில. மேபி இந்த வொலாட்டைல் மூமெண்ட்டாக இருந்தனால ப்ரீமியம் வந்து கரைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரெச்சாக மார்க்கெட் போகாமல் ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு டவுன், ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு டவுன், ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு டவுன், ஒரு அப்பு, ஒரு டவுன் அப்படின்ட்டே போனனால இந்த வொலாட்டைல் மூவில் மார்க்கெட் 100 பாயிண்ட் டவுன் ஆயிருந்தாலும் புட்டு ப்ரீமியம் ஏறால 100 தான் இருந்திருக்கு. ஸோ 100 இருந்த புட்டு ப்ரீமியம் 150 போய்ட்டு ஒரு 120, அட்லீஸ்ட் ஒரு 115 இருந்திருக்கலாம். பட் 100 இருக்குது. புட்டு ப்ரீமியம் சுத்தமாக ஏறவே இல்லை. டிகே பண்ணுறது ஓகே, ஆனால் இது என்ன வகையான டிகேன்னு தெரியல. இது அநியாயமான டிகே. ஓகே, இதே காலில் நம்ம கம்பேர் பண்ணலாம். காலில் சேம் நான் வந்து அந்த டைம் இதே 25,900 கால் தான் எடுத்துருக்கிறேன். 10, 18, 10 அந்த டைமில் 175 ரூபா இருக்குது கால் ப்ரைஸ். இப்போ 144. எவ்வளோ இறங்கியிருக்குது இன்பிட்வீனில்? 175லேருந்து 125, 50 ரூபா. ஸோ 100 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் ஆச்சு, கால் ப்ரீமியம் 50 ரூபா டவுன். 50% டெல்டா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. 0.5 சொல்லுவாங்க, டெல்டா 0.5 சொல்லுவாங்க. நான் பர்சன்டேஜ் 50% சொல்கிறேன். ஸோ 175லேருந்து மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகுது அதில் டெல்டா கால்குலேட் பண்ணும். ஸோ மார்க்கெட் 100 பாயிண்ட் டவுன்னா டெல்டா 0.5 அப்படின்னா 50%. அப்போ 50 ரூபா வந்து டவுன் ஆயிடுச்சு காலில். ஸோ கால் கரெக்டாக மூவ் ஆகிருக்கு. கால் ப்ரீமியம் கரெக்டாக டெல்டா அப்படி டவுன் ஆகிருக்குது. மார்க்கெட் இங்கே டவுன் ஆகிருக்குது, கால் அழகாக டவுன் ஆகிருக்கு. ஆனால் புட்டு பாருங்கள், அநியாயத்துக்கு மூவ்மெண்ட்டே இல்லை ப்ரீமியமில். வெரி ஒஸ்ட்டு. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரைட்டர்ஸோடைய ஏரியா, ரைட்டர்ஸ் வேர்ல்டு, ரைட்டர்ஸ் மார்க்கெட். அதுக்குள்ளே போய் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறதே
முதல்ல உள்ளே போய் ட்ரேட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதில் ப்ராஃபிட் பண்ணுறது அதோட பெரிய விஷயம். ஸோ நம்ம பையர்ஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது ஒரு அருமையான எக்ஸாம்பிள் இது. கால் ப்ரீமியம் ஆஸ் பர் டெல்டா ரேஷியோ அப்படி கரெக்டாக டிகே இருக்குது. ஆனால் புட்டு ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் ஆகவே இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு இவ்வளோ டவுனாக இருந்தாலும் புட்டு ரைட் பண்ணவங்க, கால் ரைட் பண்ணுங்க, ரெண்டு ரைட் பண்ணவங்களும் வின்னர் தான். ரைட்டர்ஸ் தான் வின்னர். ஏன்னா புட்டு வந்து காஸ்ட்டில் இருக்குது. காலையில் ரைட் பண்ணுவேன், 50 ரூபா ப்ராஃபிட்டில் நிற்கிறாங்க. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் ரைட்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்னால தான், இந்த மாதிரி டேஸ்னால தான், இந்த மாதிரி ப்ரீமியம் மூவ்மெண்ட்னால தான். இதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. நான் ட்ரேட் அதுக்கப்புறம் எடுக்கலை. நான் மார்னிங் 2 ட்ரேடு க்ளோஸ் பண்ணேன். ஒரு 1200 லாஸ் தான் இருக்கு நெட்டு. பட் நான் க்ளோஸ் பண்ணல. ஏன்னா 6000 ப்ளஸ் லாஸ் காட்டிட்டு இந்த ட்ரேடு வந்து எனக்கு பிரேக் ஈவனில் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ அது போதும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சேஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். இங்கே ஒரு என்ட்ரி வந்தது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்றும் பண்ணல, பெருசாக அது ஈடுபாடு இல்லை அதில். ஸோ இந்த ஒரு இது போச்சு. 84ங்கிறது நான் பார்த்தேன் ப்ரைஸு. ஒரு 100 105 வரைக்கும் போச்சு. ஸோ பெருசாக மூவ்மெண்ட்டும் இல்லை. மேபி நமக்கு ஈடுபாடு இல்லாதனால மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லையா நம்மத்தில். ஈடுபாடு இருந்து நம்ம என்ட்ரியே ஒரு 10 ரூபாவில் வந்துட்டு அது 50 ரூபா வரைக்கும் மூவ் ஆயிருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆகும். பட் நம்ம நான் இருக்கிறது ஸ்கால்பிங் மைண்ட் செட். ஸோ ஸ்கால்பிங்னாலே 10லேருந்து 15 ரூபா அவ்வளோதான். ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறா தான். ஸ்கால்பிங் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் தான். பட் அது வந்து ஓகே, அதுவும் டைப் ஆஃப் ப்ரொஃபைல் ட்ரேட் தான். பட் நம்ம ஹோல்டு பண்ணுங்கிற எனக்கு ஆசை இருக்கிறதுனால நான் வந்து அந்த சைடு மூவ் பண்ண பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ இதான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ். ரிவ்யூ அப்படிங்கிறது நான் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷன் பையர்ஸ் எஸ்எஸ் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோ டைட்டிலே வைக்கணும் போல். அதுதான் வைக்கவும் போகிறேன். இது என்னென்னு சொல்கிறேன்னு தெரில. ஸோ பர்ஃபெக்டாக இன்றைக்கி புட்டு வாங்கியிருந்தாலும் புட்டு ப்ரீமியம் மூவ் ஆகவே இல்லை. பட் மார்க்கெட் -100 பாயிண்ட் போயிட்டு இப்போ ஒரு 30-40 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஒரு 50 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ -50 பாயிண்ட் போனதுக்கு புட்டு ஒரு 110 120 இருக்கணும் இப்போ. ஸோ புட்டு ப்ரீமியம் மூவ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. அட்லீஸ்ட் டெல்டா என்ன பண்ணுது? ஓகே, டைம் டிகே தீட்டா இருக்குது, ஓகே. பட் டெல்டா வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? ரீசன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சாலிடு டவுன் வரல. ஒரு டவுனு, ஒரு ரெக்கவர், ஒரு டவுனு, ஒரு ரெக்கவர் அப்படின்னு போகிறதுனால ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட்டு சாப்பிட்ருச்சு புட்டில். ஆனால் காலில் கரெக்டாக இறங்கியாச்சு. கால் ப்ரீமியம் கரெக்டாக இறங்கிடுச்சு. ஓகே, ரைட்டர்ஸ் ஏரியா. அப்புறம் அவங்க வின் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? இது எப்படி இருக்குன்னா ஆஸ்திரேலியா பிச் மாதிரி இருக்குது. எப்படி பால் வரும், எப்படி ஸ்விங் ஆகுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. பையர்ஸ்க்கு அப்படி தான் நிலமை. ஓகே, மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 25,890 25,900 க்ளோஸ் வைக்கும். 3 மினிட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். 3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ மார்க்கெட் 25,900 தான் க்ளோஸ் வைக்க போகுது. ஓகே ட்ரேடர்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த நாளைக்கு என்ன மாதிரி ஓப்பன் இருந்தால் எந்த மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய வியூ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஈவினிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்கள். தேங்க்யூ.